இன்னைக்கு நம்ம டு பில்ட் அ ஃபயர் இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரியை அமெரிக்கன் ரைட்டரான ஜாக் லண்டன் தான் எழுதியிருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சரஸ் ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய மெயின் ப்ரோட்டகானிஸ்ட் ஒரு அன்நேம்டு மேன். அந்த மேனுடைய தாட்ஸையும் ஆக்ஷன்ஸையும் தான் நம்ம இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் ஸ்னோவாலையும் ஐஸாலையும் கவர் ஆகிருக்கிற ஒரு பிளேஸ்ல டிராவல் பண்ண போறாங்க. அவங்க கூடவே ஒரு பிக் நேட்டிவ் டாகும் டிராவல் பண்ணுது. ஸோ நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் விடிய காலையிலேயே த மெயின் யுகான் ட்ரையல்ல இருந்து அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் ஹெண்டர்சன் கேம்புக்கு போய் அந்த கேம்ப்ல இருக்கிற பாய்ஸை மீட் பண்ண போறாங்க. நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் ஒரு சோலிட்டரி ஹைக்கர், அதாவது அவங்க தனியா தான் டிராவல் பண்ண போறாங்க. நம்ம ப்ரோட்டகானிஸ்டோடைய பிளான் என்னன்னா, காலையிலே த மெயின் யுகான் ட்ரையல்ல இருந்து கிளம்புற அவங்க ஈவினிங் 6 o'clock கிட்ட ஹெண்டர்சன் கேம்புக்கு போய் அந்த கேம்ப்ல இருக்கிற பாய்ஸை மீட் பண்றது தான். கோல்டான டெம்பரேச்சர்ல டிராவல் பண்ணி வர்ற நம்ம ப்ரோட்டகானிஸ்ட வெல்கம் பண்றதுக்காகவும் நம்ம ப்ரோட்டகானிஸ்டுக்கு ஹாட் சப்பர் அண்ட் ஃபயர் ப்ரொவைட் பண்றதுக்காக அந்த கேம்ப்ல பாய்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் ஸ்னோவாலையும் ஐஸாலையும் கவர் ஆகிருக்கிற பிளேஸ்ல டிராவல் பண்ண போறாங்கன்னு. பொதுவா இந்த மாதிரி கோல்டான பிளேஸ்ல டிராவல் பண்றவங்க அடிக்கடி ஃபயர் பில்ட் பண்ணி அவங்களுடைய பாடியை ஃப்ரீஸ் ஆக விடாம வாமா வச்சுக்கிடுவாங்க. ஆனா நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் அங்க இருக்கிற கோல்ட பத்தியோ அந்த வெதரை பத்தியோ அவங்க பாடி டெம்பரேச்சரை பத்தி கூட கொஞ்சம் கூட யோசிக்கல. இந்த இடத்துல ஃபயர் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம ப்ரோட்டகானிஸ்டுக்கு தோணவே இல்லை. நம்ம ப்ரோட்டகானிஸ்டுடைய மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு, 6 o'clock கிட்ட ஹெண்டர்சன் கேம்புக்கு போகணும். இந்த ஒண்ணுதான் நம்ம ப்ரோட்டகானிஸ்டுடைய மைண்ட்ல இருக்குது. இந்த மாதிரி கோல்டான பிளேஸ்ல ஃபயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டோரியோடைய முடிவில் ஃபயரை பற்றி யோசிக்காத, அங்கே இருக்கிற கோல்டான வெதரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் ஹெண்டர்சன் கேம்புக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் வி நோ, நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் நார்தன் பார்ட் ஆஃப் கனடால இருக்கிற த மெயின் யுகான் ட்ரையல்ல இருந்து அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் நடந்து தான் டிராவல் பண்றாங்க. நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் இது என்ன பெரிய கோல்டு, இந்த லோ டெம்பரேச்சர் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு ரொம்ப தைரியமா தனியா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிராவல் பண்ணும்போது சும்மா போகாம நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மவுத்ல வாட்டர் ஊத்திக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க மவுத்துக்குள்ள இருக்கிற வாட்டரை வெளியில துப்புறாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற லோ டெம்பரேச்சரால நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் மவுத்ல இருந்து வெளியில வர்ற வாட்டர் உடனே ஃப்ரீஸ் ஆயிடுது. ஸோ நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் அசியூம் பண்ணிக்கிடுறாங்க, மவுத்ல இருந்து வெளியில வர்ற வாட்டர் உடனே ஃப்ரீஸ் ஆயிருது. அப்போ இங்க கண்டிப்பா டெம்பரேச்சர் 50 degrees below 0 இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரோட்டகானிஸ்டை அசியூம் பண்ணிக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் தொடர்ந்து நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் ஹெண்டர்சன் கேம்பை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் லஞ்ச் மட்டும் கேரி பண்ணிட்டு போறாங்க. அதுவும் அங்க இருக்கிற லோ டெம்பரேச்சரால லஞ்ச் ஃப்ரீஸ் ஆயிடக்கூடாதுன்னு அவங்களுடைய லஞ்சை அவங்க ஜாக்கெட்டுக்கு உள்ள அவங்க ஸ்கின்னுக்கு பக்கத்துல வாமா இருக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் நடந்து போற பாதை சரியா மார்க் ஆகாத மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பாத் மேல நிறைய ஸ்னோ விழுந்து அந்த பாத்தை கவர் பண்ணி வச்சிருக்குது. சோ நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் டிராவல் பண்ற பாதை தெளிவா தெரியல. இருந்தாலும் அவங்க ஹெண்டர்சன் கேம்பை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் கூடவே ஒரு பெரிய உல்ஃப் டாக் டிராவல் பண்ணுது. ப்ரோட்டகானிஸ்டுக்கும் அந்த டாகுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் தான். அந்த டாகுக்கு நல்லாவே தெரியுது, இந்த மாதிரி வெதர்ல டிராவல் பண்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. ஆனா அந்த டாகுக்கு வேற வழியே இல்லை, அந்த டாகோடைய மாஸ்டரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். முன்னாடி நம்ம ப்ரோட்டகானிஸ்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி இங்க டெம்பரேச்சர் 50 degrees below 0 இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. பட் அங்க உண்மையான டெம்பரேச்சர் என்னன்னா, அங்க 75 degrees below 0 டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டாகுக்கு பயங்கரமா குளிருது. அந்த டாக் எப்பண்டா இவன் ஃபயர் பில்ட் பண்ணுவான், எப்பண்டா இவன் சேஃபான இடத்துக்கு போவான் அப்படின்னு ஃபயரை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த டாக் ப்ரோட்டகானிஸ்ட பார்த்துக்கிட்டே இருக்குது. பட் அந்த டாக் வெளியில எதையுமே சொல்லல.
பிகாஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படி, அவங்க ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் மாதிரி தான் இருக்கிறாங்க. மீன்வைல் என்ன நடக்குதுன்னா, நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து டொபாக்கோ போட்டு சூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற லோ டெம்பரேச்சரால என்ன நடக்குதுன்னா, நம்ம புரோட்டகானிஸ்டோடைய மவுத்ல டொபாக்கோ ஜூஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகி தொங்கிக்கிட்டு இருக்குது. பிகாஸ் அவங்க மவுத்ல இருந்து டொபாக்கோ ஜூஸ வெளியில ஸ்பிளிட் பண்றதுக்குள்ள அந்த டொபாக்கோ ஜூஸ் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. அதனால அந்த டொபாக்கோ ஜூஸ் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே புரோட்டகானிஸ்டோடைய மவுத்ல தொங்கிக்கிட்டு இருக்குது. பிகாஸ் அங்க டெம்பரேச்சர் 75 டிகிரிஸ் பிலோ 0 இருக்குது. ஸோ மவுத்ல இருந்து வெளியில துப்புற வாட்டரா இருக்கட்டும், டொபாக்கோ ஜூஸா இருக்கட்டும், எல்லாமே உடனே ஃப்ரீஸ் ஆயிருது. புரோட்டகானிஸ்ட் கோல்ட பத்தியோ அந்த லோ டெம்பரேச்சரை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படாம தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நடக்கிறத கணக்கு போட்டு பார்த்தா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 4 மைல்ஸ் நடக்கிறாங்க. இதே ஸ்பீடுல நம்ம புரோட்டகானிஸ்ட் நடந்தாங்கன்னா அவங்க பிளான் போட்டபடி 6 o'clock கிட்ட ஹெண்டர்சன் கேம்பை ரீச் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் ஒரு பிளேஸை ப்ரெடிக்ட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போகையும் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. தொடர்ந்து நம்ம புரோட்டகானிஸ்டும் அந்த டாகும் ஃப்ரோஸான க்ரீக் வழியா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதாவது அந்த பிளேஸ்ல ஒரு சின்ன ஓடை இருக்குது. அங்க இருக்கிற லோ டெம்பரேச்சரால அந்த ஓடை வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு அந்த ஃப்ரோசன் க்ரீக் மேலதான் அந்த மேனும் டாகும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மேல மட்டும்தான் வாட்டர் வந்து ஃப்ரோஸ் ஆகி இருக்கும். நம்ம அந்த ஐஸை பிரேக் பண்ணா அடியில வாட்டர் ஃப்ரோஸ் ஆகாம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம புரோட்டகானிஸ்ட் பெருசா எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யோசிச்சிருந்தா இப்படிப்பட்ட லோ டெம்பரேச்சர்ல தனியா டிராவல் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் கோல்டான பிளேஸ்ல டிராவல் பண்ணும்போது ஃபயர் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தோணி இருக்கும். பட் நம்ம புரோட்டகானிஸ்ட் எதை பத்தியுமே யோசிக்காம நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம புரோட்டகானிஸ்டோடைய மைண்ட்ல என்ன இருக்குதுன்னா, பிளான் போட்டபடி அந்த இடத்துக்கு போகையும் லஞ்ச் சாப்பிடுறோம். அப்புறம் ஈவினிங் 6 o'clock கிட்ட ஹெண்டர்சன் கேம்ப போய் அடையிறோம். இந்த ஒன்று தான் நம்ம புரோட்டகானிஸ்டோடைய மைண்ட்ல இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அளவு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து அனுபவிச்சதே கிடையாது. நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து ஃபயர் பில்ட் பண்ணாதனால நம்ம புரோட்டகானிஸ்டோடைய பாடி வந்து இப்போ வார்மா இல்ல. நம்ம புரோட்டகானிஸ்டோடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சி இல்லாம போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் ரப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போ ரப் பண்றதை நிப்பாட்டுறாங்களோ அப்போ அவங்களுடைய ஸ்கின் வந்து உணர்ச்சி இல்லாம போயிருது. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்டும் அந்த டாகும் ஃப்ரோசன் க்ரீக் மேலதான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரோசன் க்ரீக்ல சில சேஞ்சஸ் நடக்கிறத நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்றாங்க. அந்த ஃப்ரோசன் க்ரீக் வந்து நம்ம புரோட்டகானிஸ்டோடைய வெயிட்டை தாங்கல. ஒரு தடவை நம்ம புரோட்டகானிஸ்ட் கேர்லெஸ்ஸா சடனா அந்த ஃப்ரோசன் க்ரீக்ல இருந்து நகல்றாங்க. அதனால அவங்க காலுக்கு கீழே இருக்கிற ஐஸ்லாம் மூவ் ஆகுறத நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி லோ டெம்பரேச்சர்ல டிராவல் பண்றதே ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதுலயும் அந்த ஐஸ் மட்டும் பிரேக் ஆகி நம்ம புரோட்டகானிஸ்ட் மட்டும் நனைஞ்சிட்டாங்கன்னா அவங்களால அப்படியே நடந்து போக முடியாது. கண்டிப்பா அவங்களுடைய துணிகளை காய வைக்கிறதுக்காக நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து ஃபயர் பில்ட் பண்ணியே ஆகணும். அப்படி அவங்க துணியை காய வைக்கிறதுக்காக ஃபயர் பில்ட் பண்ணா நம்ம புரோட்டகானிஸ்டால அவங்க பிளான் பண்ணபடி 6 o'clock கிட்ட ஹெண்டர்சன் க்ரீக்கு போக முடியாது. அங்க போறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. அந்த 2 hours நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து அந்த ஐஸ்ல செவரல் டேஞ்சரஸ் பிளேசஸ கடக்குறாங்க. அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது, ஐஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டகானிஸ்ட் ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்னன்னா அவங்க கூட டிராவல் பண்ண டாக முன்னாடி நடக்க விடுறாங்க. அந்த டாகுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் மட்டும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு புரோட்டகானிஸ்ட் வந்து நினைக்கிறாங்க. ஒன் பாயிண்ட்ல ஐஸ் பிரேக் ஆகி அந்த டாக் வந்து வாட்டருக்குள்ள விழுந்துட்டு உடனே அந்த டாக் அந்த வாட்டர்ல இருந்து வெளியில வந்துட்டு அங்க இருக்கிற டெம்பரேச்சரை பத்தி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே, வாட்டர்லாம் உடனே ஃப்ரீஸ் ஆயிரும்ல. ஸோ அந்த டாகோடைய லெக்ஸ் அப்புறம் ஃபீட்ல இருக்கிற வாட்டர்லாம் இமிடியேட்டா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த டாக் வந்து உடனே ஸ்னோல உட்கார்ந்து அதோடைய ஃபீட் அண்ட் லெக்ஸ்ல ஃபார்ம் ஆகிருக்கிற ஐஸை பிரேக் பண்றதுக்காக அதால முடிஞ்சதை பண்ணுது. அதோடைய ஃபீட்ல ஃபார்ம் ஆகிருக்கிற ஐஸை பைட் பண்ணி பிரேக் பண்ணுது. புரோட்டகானிஸ்ட் அந்த டாகுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறாங்க. பட் அவங்களுடைய கிளவுஸை ரிமூவ் பண்ணையும் புரோட்டகானிஸ்டோடைய ஃபிங்கர்ஸ்லாம் உணர்ச்சி இல்லாம போயிருது.
அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் வந்து எந்த இடத்துல லஞ்ச் சாப்பிடலான்னு டிசைட் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய ஜாக்கெட்டுக்குள்ள அவங்களுடைய ஸ்கின்னுக்கு பக்கத்துல இருந்த அவங்களுடைய லஞ்சை எடுக்கிறாங்க. பட் ப்ரொட்டகானிஸ்டால லஞ்ச் சாப்பிட முடியல. பிகாஸ் அங்க இருந்த கோல்டால அவங்க மவுத்தை சுத்தி அவங்க மவுத்தை ஓபன் பண்ண முடியாத மாதிரி ஐஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு. சோ நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இதுவரை ஃபயர் பில்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு. அவங்க அடிக்கடி ஃபயர் பில்ட் பண்ணி அவங்கள வாமா வச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த நிலைமை வந்திருக்காது. அண்ட் அவங்களுடைய ஃபிங்கர்ஸும் உணர்ச்சி இல்லாம போயிருக்காது. இப்பதான் நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் ஃபயரை பத்தி யோசிக்கிறாங்க. ப்ரொட்டகானிஸ்ட் லஞ்ச் சாப்பிடலான்னு உட்காரும் போது அவங்களுடைய டோஸ்ல இருந்த ஃபீலிங்ஸ் இப்போ அவங்களுடைய டோஸ்ல இல்ல. இப்போ அவங்களுடைய டோஸ்ல உணர்ச்சியே இல்லாம இருக்குது. சோ நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் வந்து எந்திரிச்சு அவங்களுடைய ஃபீட்டை வேகமா தரையில அடிக்கிறாங்க அவங்களுடைய டோஸ்க்கு உணர்ச்சி கொண்டு வர்றதுக்காக. இப்போ நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் அவங்க சல்ஃபர் கிரீக்ல மீட் பண்ண ஒரு ஓல்டு மேனை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அந்த ஓல்டு மேன் வந்து இந்த வருஷம் கோல்டு பயங்கரமா இருக்கு, சோ தனியா டிராவல் பண்ணாதீங்க அப்படின்னு ப்ரொட்டகானிஸ்டுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் அட போயா அப்படின்னு அந்த ஓல்டு மேனை இக்னோர் பண்ணிட்டு தனியா டிராவல் பண்றாங்க. இப்போ அதை நினைச்சு நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் வந்து சிரிக்கிறாங்க. அந்த ஓல்டு மேன் சொன்னது சரிதான், உண்மையிலேயே பயங்கரமா கோல்டா இருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் வந்து அவங்கள சுத்தி இருக்கிற உட்ஸை கேதர் பண்றாங்க. ஃபயருக்கான ஃபவுண்டேஷனை பில்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ணி ஃபயரை லைட் பண்ணிட்டாங்க. ஃபயர் ரெடி ஆனதும் நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க மவுத்தை சுத்தி இருக்கிற ஐஸை மெல்ட் பண்ணாங்க. தென் அவங்களுடைய லஞ்சை நிம்மதியா சாப்பிட்டாங்க. இவ்வளோ நேரம் ஃபயர் பில்ட் பண்ண மாட்டானா அப்படின்னு ஃபயருக்காக ஏங்கிட்டு இருந்த அந்த டாக் ஃபயருக்கு பக்கத்துல படுத்து கிடந்து அந்த ஃபயருடைய வார்ம்த்தை என்ஜாய் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் ஸ்மோக் பண்றாங்க. சோ இந்த ஸ்மால் பிரேக்குக்கு அப்புறம் ப்ரொட்டகானிஸ்டும் அந்த டாகும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாகுக்கு ஃபயரை விட்டுட்டு போக மனசே இல்ல. ப்ரொட்டகானிஸ்ட் விசில் அடிச்சு கூப்பிடையும் வேற வழி இல்லாம ப்ரொட்டகானிஸ்டுக்கு ஒபே பண்ணி அந்த டாக் வந்து ப்ரொட்டகானிஸ்ட ஃபாலோ பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்குது. இப்பவும் அவங்க அந்த ஃப்ரோசன் கிரீக் மேலதான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு அந்த ஃப்ரோசன் ஐஸ் மூவ் ஆகுற மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸ்மே தெரியல. பட் சடனா அந்த ஐஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ப்ரொட்டகானிஸ்ட் அந்த ஐஸுக்குள்ள விழுந்து அதுக்கு அடியில ஓடுற வாட்டரால வெட் ஆயிட்டாங்க. ப்ரொட்டகானிஸ்டோடைய பூட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய நீஸ் வர வெட் ஆயிட்டு. இப்போ நம்ம ப்ரொட்டகானிஸ்டுக்கு வேற வழியே இல்ல, அவங்க ஃபயர் பில்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் இந்த டெம்பரேச்சர்ல வெட்டா இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அங்க நிறைய பைன் ட்ரீஸ் இருக்குது. அந்த பைன் ட்ரீஸ்க்கு கீழே ப்ரொட்டகானிஸ்ட் வந்து ஃபயர் பில்ட் பண்ண போறாங்க. அங்க சுத்தி அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ட்ரை வுட்ஸ் கிராசஸ் எல்லாத்தையுமே ப்ரொட்டகானிஸ்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ரொட்டகானிஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபயரை பில்ட் பண்றாங்க. பிகாஸ் இதை விட்டு அவங்களுக்கு வர சான்ஸே இல்ல. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ஃபீட்ஸ் டோஸ் எல்லாமே உணர்ச்சி இல்லாம போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ வாட்டரால நனைஞ்சு வேற போயிட்டாங்க. சோ அவங்க ஃபுல்லா ஃப்ரோஸ் ஆகுறதுக்குள்ள அவங்க ஃபயர் பில்ட் பண்ணியே ஆகணும். சோ நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை பாக்குறாங்க. இப்போ ட்ரை ஸ்டிக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு ஃபயர் லைட் பண்றதுக்காக ப்ரொட்டகானிஸ்ட் வந்து அவங்களுடைய கிளவுஸை ரிமூவ் பண்றாங்க. பட் உடனே அவங்களுடைய ஃபிங்கர்ஸ்லாம் உணர்ச்சி இல்லாம போயிடுச்சு. ப்ரொட்டகானிஸ்டோடைய நோஸ், ஃபேஸ், ஃபீட், ஹேண்ட்ஸ் எல்லாமே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாம உணர்ச்சி இல்லாம போய்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துல நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் வந்து அவங்க சல்ஃபர் கிரீக்ல மீட் பண்ண அந்த ஓல்டு மேனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அந்த ஓல்டு மேன் ப்ரொட்டகானிஸ்ட் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரிஸ் பிலோ 0 இருந்துச்சுன்னா யாரும் தனியா டிராவல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பட் இப்போ உண்மையான டெம்பரேச்சர் 75 டிகிரிஸ் பிலோ 0. நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் தனியா தான் டிராவல் பண்றாங்க. இப்போ நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் அவங்கள நினைச்சு அவங்களே பெருமையா ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் ஓல்டு மேன் வந்து 50 டிகிரிஸ் பிலோ 0 இருந்துச்சுன்னா யாரும் தனியா டிராவல் பண்ண கூடாது, அது உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் இப்போ தனியா தான் டிராவல் பண்றாங்க. யாருடைய உதவியும் இல்லாம நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் வந்து ஃபயர் பில்ட் பண்ணி அவங்களுடைய உயிரை அவங்களே காப்பாத்திக்கிட்டாங்க. சோ கம்பெனியன்லாம் தேவையில்ல. அந்த ஓல்டு மேன் சொன்னது தப்பு தான். தனியாவே இருந்து தனியாவே ஃபயர் பில்ட் பண்ணி நான் என்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னு அவங்கள நினைச்சு அவங்களே ரொம்ப பெருமைப்படுறாங்க. சோ இப்போ ஓல்டு மேன் சொன்னது சரிதான், யாரும் தனியா டிராவல் பண்ண கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை
நிரூபிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து பைன் ட்ரீஸ்க்கு கீழே தான் ஃபயர் பில்ட் பண்ணிருப்பாங்க. ஈஸியா பக்கத்திலே இருக்கேன்னு அங்க இருந்தே ஃபயருக்கான வுட்டை எடுத்தாங்க. சோ அந்த பைன் ட்ரீஸ நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டாங்க. அதோடைய விளைவா பைன் ட்ரீஸ்க்கு கீழே புரோட்டகானிஸ்ட் பில்ட் பண்ண ஃபயர் மேல பைன் ட்ரீஸ்ல இருந்த ஸ்னோ விழுந்துட்டு, ஃபயர் மேல ஸ்னோ விழுந்தா என்ன ஆகும்? ஃபயர் அணைஞ்சு போயிடுச்சு. ஃபயர் அணைஞ்சனால நம்ம புரோட்டகானிஸ்ட் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அவங்களுடைய சாவுமணிய கேட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்போ சல்ஃபர் கிரீக்ல மீட் பண்ண அந்த ஓல்டு மேனோட அட்வைஸ பார்த்து யோசிச்சு பாக்குறாங்க. அந்த ஓல்டு மேனோட அட்வைஸ் படி நம்ம புரோட்டகானிஸ்ட் மட்டும் கம்பானியனோட டிராவல் பண்ணிருந்தா இப்போ அந்த கம்பானியன் வந்து ஃபயர் பில்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வேற வழியே இல்ல, நம்ம புரோட்டகானிஸ்ட் தான் ஃபயர் பில்ட் பண்ணி ஆகணும். ஃபயர் அணைஞ்சனால அவங்களுடைய ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாமே மறுபடியும் உணர்ச்சி இல்லாம போக ஆரம்பிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஃபயருக்காக நியூ ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த தடவை பைன் ட்ரீஸ்க்கு கீழே இல்ல, ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. ட்ரீ பார்க்க யூஸ் பண்ணா நெருப்பு வந்து சீக்கிரமா பிடிச்சிரும். சோ நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து அவங்க பாக்கெட்குள்ள இருக்கிற a piece of ட்ரீ பார்க்க எடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அவங்க ஃபிங்கர்ஸ்லாம் உணர்ச்சி இல்லாம இருக்கறனால அவங்க பாக்கெட்குள்ள இருக்கிற ட்ரீ பார்க்க அவங்க டச் பண்ணிட்டாங்களா, அந்த ட்ரீ பார்க்க கையில எடுத்துட்டாங்களான்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அவங்களுடைய ஃபிங்கர்ஸ்ல இல்ல. சோ புரோட்டகானிஸ்ட் வந்து அவங்களுடைய கிளவுஸ போட்டுட்டு அவங்களுடைய ஹேண்ட்ஸ வேகமா அடிக்கிறாங்க, அவங்களுடைய ஃபிங்கர்ஸுக்கு உணர்ச்சி கொண்டு வர்றதுக்காக. மீன்வைல் அந்த டாக் வந்து அமைதியா இந்த மேன் செய்யறத பாத்துட்டு இருக்குது. மேனை கம்பேர் பண்ணும்போது அந்த டாக் ரொம்பவே சேஃபா இருக்குது. பிகாஸ் அந்த டாகோடைய ஃபர் வந்து அந்த டாக கோல்டு கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. புரோட்டகானிஸ்ட் அவங்களுடைய ஹேண்ட்ஸ வேகமா பீட் பண்ணனால இப்போ அவங்களுடைய ஃபிங்கர்ஸுக்கு கொஞ்சம் ஃபீலிங் வந்திருக்கு. இப்போ அவங்க பாக்கெட்குள்ள இருக்கிற ட்ரீ பார்க்க எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்சஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் அகைன் அவங்களுடைய ஃபிங்கர்ஸ்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. சோ அவங்க மேட்சஸ ஸ்னோல போட்டாங்க. ஸ்னோல விழுந்த அந்த பேக் ஆஃப் மேட்சஸ அவங்களால பிக் பண்ண முடியல. பிகாஸ் அவங்க ஃபிங்கர்ஸ்ல உணர்ச்சி இல்ல. அவங்க அந்த பேக் மேலதான் கை வச்சிருக்காங்களா, அவங்க அந்த பேக்க ஹோல்டு பண்ணிட்டாங்களா, எந்த விஷயமுமே அவங்களால ஃபீல் பண்ண முடியல. சோ மேட்சஸ கையில எடுத்துட்டாங்களா அப்படின்னு புரோட்டகானிஸ்ட் அவங்களுடைய கண்களால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுறாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு நெக்ஸ்ட் அவங்க மவுத்த சுத்தி ஃபார்ம் ஆயிருக்கிற ஐஸ பிரேக் பண்ணி அந்த பேக் ஆஃப் மேட்சஸ அவங்களுடைய மவுத் கிட்ட கொண்டு போறாங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய டீத்தை யூஸ் பண்ணி ஒன் மேட்ச அந்த பேக்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. பட் அந்த மேட்ச கீழே போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் கஷ்டப்பட்டு அவங்க டீத்தை யூஸ் பண்ணி ஃபயர் லைட் பண்றாங்க. அந்த ஃபயர் ஸ்மோக் அவங்க நோஸுக்கு போனனால அவங்க அந்த பர்னிங் மேட்ச ஸ்னோல போட்டாங்க. இந்த ஸ்டோரி ஃபுல்லா நம்ம அந்த மேனோடைய தாட்ஸையும் ஆக்ஷன்ஸையும் தான் பார்ப்போம். அதான் இந்த அளவுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து ஒத்துக்கிடுறாங்க, அந்த ஓல்டு மேன் சொன்னது சரிதான், நம்ம தனியா டிராவல் பண்ண கூடாது அப்படின்னு ஒத்துக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் கஷ்டப்பட்டு மேட்சஸை யூஸ் பண்ணி ஃபயர் லைட் பண்றாங்க. பட் இந்த டைம் என்னாச்சுன்னா நம்ம புரோட்டகானிஸ்டுக்கு ஒரு பர்னிங் ஸ்மெல் அடிக்குது, ஏதோ எரியிற மாதிரி ஸ்மெல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஃபயரால அவங்களுடைய ஹேண்ட் வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கு. அத கூட ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம புரோட்டகானிஸ்டோட ஹேண்ட் உணர்ச்சி இல்லாம இருக்குது. சோ இப்போ புரோட்டகானிஸ்டோட ஃபிளஷ் வந்து பர்ன் ஆகுது. அவங்களால அந்த பெயினை ஃபீல் பண்ண முடியுது. பட் அவங்க அந்த பர்னிங் மேட்சஸை கீழே விடவே இல்லை. அந்த பர்னிங் மேட்சஸை யூஸ் பண்ணி ட்ரீ பார்க்க லைட் பண்றாங்க. ஒருவேளையா சக்சஸ்ஃபுல்லா ஃபயர் பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபயர்ல சில கிராசஸ் அப்புறம் வுட் பீசஸ்லாம் ஆட் பண்றாங்க. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஃபயர்ல ஒரு வெட் பீஸ் வந்து விழுந்துடுச்சு. நெருப்புல ஈரமான பொருள் விழுந்தா நெருப்பு அணைஞ்சிரும்ல. சோ அந்த வெட் பீஸை எடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அணுக்குள்ளேயும் அவங்களுடைய ஃபயர் வந்து அணைஞ்சு போயிடுச்சு. இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம புரோட்டகானிஸ்டால மறுபடியும் ஃபயர் பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுடைய ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாமே உணர்ச்சி இல்லாம போயிட்டு அந்த டாக பார்த்த உடனே நம்ம புரோட்டகானிஸ்டோட மைண்டுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம புரோட்டகானிஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி கேட்டிருக்காங்க. அதுல என்ன ஆச்சுன்னா
ஒரு மேன் வந்து அனிமலை கில் பண்ணி அந்த அனிமலோடைய உடம்புக்குள்ள ஸ்ப்ரே பண்ணாங்க, அவங்கள வின்டர் ஸ்ட்ராம்ல இருந்து காப்பாத்திக்கிடுறதுக்காக. நம்ம புரோட்டகானிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த டாக கொன்னுட்டு அந்த டாகோடைய பாடிக்குள்ள அவங்களுடைய ஹேண்ட்ஸை விட்டுக்கிட்டா அவங்களுடைய கைகள் வந்து வாமா இருக்கும் அப்படின்னு அந்த மேன் வந்து நினைக்கிறாங்க. சோ அந்த டாக மர்டர் பண்றதுக்காக ரொம்ப பாசமா அந்த டாக கூப்பிடுறாங்க. பட் அந்த டாகுக்கு இது சரியா படல. பிகாஸ் எப்போதுமே நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து அந்த டாகுக்கு ஆர்டர் போடுற மாதிரியே தான் பேசுவாங்க. இப்போ பாசமா கூப்பிட்ட உடனே இது சரியில்லையே அப்படின்னு அந்த டாக் வந்து ரொம்ப உஷாரா அந்த மேன் கூப்பிடையும் பக்கத்துல போகவே இல்லை. புரோட்டகானிஸ்டால எந்திரிச்சு நடக்க முடியல. சோ புரோட்டகானிஸ்ட் வந்து மெதுவா தவழ்ந்து அந்த டாக் பக்கத்துல போறாங்க. அந்த மேன் இப்படி வித்தியாசமா பண்றனால அந்த டாக் வந்து பயந்து போயிடுச்சு. இப்போ அகைன் நம்ம புரோட்டகானிஸ்ட் அந்த டாக ஆர்டர் போடுற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே டாகும் புரோட்டகானிஸ்டுக்கு பக்கத்துல வந்துடுச்சு. புரோட்டகானிஸ்ட் வந்து அந்த டாகோடைய கழுத்தை நெரிச்சு கொள்ள ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால அந்த டாக பிடிக்க முடியல. பிகாஸ் அவங்க ஹேண்ட்ஸ்லாம் உணர்ச்சி இல்லாம இருக்குது. சோ புரோட்டகானிஸ்ட் வந்து ரியலைஸ் பண்றாங்க, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இந்த டாகை கில் பண்ண முடியாது. சோ நைஃபை எடுத்து அந்த டாகை கில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால நைஃபையும் ஹோல்டு பண்ண முடியல. புரோட்டகானிஸ்டோடைய கைகள் நல்லா ஃப்ரோஸ் ஆகி இருக்குது. அதனால அவங்களால அந்த டாகை மர்டர் பண்ண முடியல. சோ அந்த டாகை விட்டுட்டாங்க. அந்த டாக் பயந்து போய் 40 feet தள்ளி போய் நின்னுட்டு இப்போ நம்ம புரோட்டகானிஸ்டால டோட்டலா எதையுமே ஃபீல் பண்ண முடியல. சோ ரொம்ப பயந்து போய் எந்திரிச்சு புரோட்டகானிஸ்ட் வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டாகும் புரோட்டகானிஸ்டா ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ரன் பண்றனால புரோட்டகானிஸ்டால அவங்களுடைய லெக்ஸையும் ஹேண்ட்ஸையும் ஃபீல் பண்ண முடியுது. சோ இப்போ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு, இப்படி ஓடிட்டே இருந்தா நம்மளுடைய பாடியில ஃபீலிங்கும் இருக்கும், நம்ம சீக்கிரமாவே கேம்பை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு புரோட்டகானிஸ்டுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எப்படியாவது கேம்பை ரீச் பண்ணிட்டா பாய்ஸ் நம்மள பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு புரோட்டகானிஸ்டுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இப்போ நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நம்மளால கேம்பை ரீச் பண்ண முடியலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம இதே இடத்துல செத்து போயிருவோமே அப்படின்னு புரோட்டகானிஸ்ட் வந்து நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இல்ல நெகட்டிவா திங்க் பண்ண கூடாது அப்படின்னு வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மனுஷனால எவ்வளவு தூரம் தான் ஓடிக்கிட்டே இருக்க முடியும். சோ நம்ம புரோட்டகானிஸ்டும் கீழே விழுந்துட்டாங்க. அவங்களால எந்திக்கவே முடியல. சோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இவ்வளவு நேரம் ரன் பண்ணிட்டு இருந்தனால இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் ரொம்ப வார்மா ஃபீல் பண்றாங்க. பட் அதே டைம்ல அவங்களுடைய பாடி வந்து மேலும் மேலும் ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறத ரியலைஸ் பண்றாங்க. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து யோசிச்சு பாக்குறாங்க, பிக்சரைஸ் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுடைய பாடி வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரோஸ் ஆன மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பயந்து போய் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. புரோட்டகானிஸ்ட் வந்து ஓடுறாங்க, கீழே விழுறாங்க, மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறாங்க, மறுபடியும் கீழே விழுறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம புரோட்டகானிஸ்டால 100 feet கூட தொடர்ந்து ஓட முடியல. அணுக்குள்ளேயும் கீழே விழுந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்களால ஓடவும் முடியல. சோ ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டாங்க, டெத்தை டிக்னிட்டியோட ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரீசிங் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்துல நிறைய பேரு கையை அறுத்துக்கிட்டு தூக்குல தொங்கிக்கிட்டு பாய்சன் சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு சாகுறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்லீப் இஸ் பீஸ்ஃபுல். அப்படி ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே செத்துடலாம், டெத்தை டிக்னிட்டியோட ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம புரோட்டகானிஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து இமேஜின் பண்ணி பாக்குறாங்க, என்னன்னா 6 மணிக்கு வர வேண்டியவர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹெண்டர்சன் கேம்ப்ல இருக்கிற பாய்ஸ் எல்லாரும் நம்ம புரோட்டகானிஸ்ட தேடி வர்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. அந்த பாய்ஸ் எல்லாரும் புரோட்டகானிஸ்டோடைய ஃப்ரோசன் பாடி ஸ்னோல கிடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம புரோட்டகானிஸ்ட் அவங்க பாடியை விட்டுட்டு வெளியில வந்த மாதிரி, அதாவது அவங்க சோல் அவங்க பாடியை விட்டு பிரிஞ்ச மாதிரியும் அந்த பாய்ஸ் கூட நின்று அவங்களுடைய சொந்த பாடியை பாக்குற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் சல்ஃபர் கிரீக்ல அவங்க மீட் பண்ண அந்த ஓல்டு மேனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிற நம்ம புரோட்டகானிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஓல்டு மேன் சொன்னது சரிதான், தனியா யாரும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஓல்டு மேன் அட்வைஸ் பண்ணாங்கல்ல, அது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலி நம்ம புரோட்டகானிஸ்ட்
ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ரெஸ்ட் இன் பீஸ். டெத்த டிக்னிட்டியோட ஃபேஸ் பண்ணிட்டாங்க. மீன்வைல் அந்த டாக் வந்து புரோட்டகானிஸ்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து எப்பண்டா இவன் எந்திப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே சாயங்காலம் ஆயிட்டு லேட்டர் அந்த டாக் நம்ம புரோட்டகானிஸ்டுக்கு பக்கத்துல போச்சு. புரோட்டகானிஸ்ட் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு சோ இப்போ அந்த டாகுக்கு வேற வழி இல்ல. அந்த டாக் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த ஹெண்டர்சன் கேம்ப நோக்கி டாக் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த டாக் வந்து அதுக்கு ஃபயரையும் ஃபுட்டையும் ப்ரொவைட் பண்ற பீப்புளை தேடி போய்கிட்டு இருக்குது. அந்த டாக் புரோட்டகானிஸ்டுக்காக பெருசா எதுவும் வருத்தப்படல. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. புரோட்டகானிஸ்ட் வந்து இந்த டாக ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஆர்டர் போடுறது, அப்புறம் அவங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ரோசன் கிரீக்ல டாக முன்னாடி போக சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு டைம்ல டாக கொலை பண்ண கூட துணிஞ்சிட்டாங்க. சோ அந்த மேனுக்கும் டாகுக்கும் நடுவுல பாசமே இல்ல. சோ அந்த டாக் அவங்களுக்கு ஃபுட்டையும் ஃபயரையும் ப்ரொவைட் பண்றவங்களை தேடி போயிடுச்சு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, நேச்சரை விட நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. பிகாஸ் நேச்சர் நினைச்சதுன்னா ஜஸ்ட் செகண்ட்ல நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிரும். இந்த ஸ்டோரியில நம்ம புரோட்டகானிஸ்ட் வந்து இந்த கோல்டு என்ன பண்ணிர போகுது அப்படின்னு டிராவல் பண்ணாங்க. பட் அட் லாஸ்ட் அந்த கோல்டாலேயே செத்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறவங்க சொல்றத கேட்கணும். நம்மளுடைய எல்டர்ஸ் சொல்றத கேட்கணும். நம்ம புரோட்டகானிஸ்ட் சல்ஃபர் கிரீக்ல அவங்க மீட் பண்ண ஓல்டு மேன் சொல்றத கேட்டிருந்தா இப்போ உயிரோட இருந்திருப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.